வாங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? நிலவேம்பு தானம்மா இது? இல்லை நிலவேம்பு இல்லை, மலைவேம்பு. சாரி, மலைவேம்பு செடி இது. இது வந்து நம்ம வயிற்றில் அவ்வளோ பூச்சி இருந்ததுன்னா இதை வந்து மாதத்துக்கு ஒரு முறை இதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு டம்ளர் கொடுத்துடலாம். கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த செடி அவ்வளோ ஒரு நல்லது. குழந்தை இல்லாதவங்க, கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பூச்சி இருக்கிறவங்க இதில் வந்து இது தான் கொடுப்பாங்க. பச்சையாக அரைச்சி கொடுப்பாங்க. நான் என்ன செஞ்சுருக்கேன், இதை வந்து என் பசங்களுக்கு கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்க போகிறேன். அதனால தான் இது எங்கள் கடையாண்ட இருக்குது. இந்த மலைவேம்பு செடி நம்ம சாதா வேப்ப இலையை தான் கொதிக்க வச்சு கொடுப்பாரு எங்கள் வீட்டுக்கார் வாரம் வாரம் குழந்தைங்களுக்கு. இந்த வாரம் நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். சண்டே இல்லை, அதனால் இன்றைக்கி இதை கொதிக்க வச்சு கொடுக்க போகிறேன். வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் இறந்துருவாங்க. நம்ம எல்லாருமே இதை குடிக்கலாம். நம்ம எல்லாேருக்கும் இது நல்லது. அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்று தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கசக்கும் தான், கண்ணை முடிச்சு குடிச்சிடுங்க. உடம்புக்கு நல்லது. வயிற்றில் பூச்சி இருந்தால் நம்ம குழந்தைங்க வந்து வெயிட் போட மாட்டாங்க, ஒல்லியாகவே இருப்பாங்க. நீங்கள் இதை கொடுங்க சகோதர சகோதரிகளே. நன்றி.